அம்மா சண்முகா அடி குள்ளச்சி வாடி தேவடியா எப்படி கேளுங்க நான் இங்கதான் இருங்க நான் சொல்லணும் ஏங்க இருங்க மாமா இப்படி வாங்க இங்க இருக்கிற 10 ரூபாய் காட்டி பக்கத்துல பாத்து இவன் கூப்பிடுறான் மாமா ஏண்டா 10 ரூபாய் காட்டி சாமி திருவடி பாதத்தை பணிந்தேன் சுவாமி. நல்லா எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க பாருங்க
தளர கொடுத்தார் அண்ணினா அண்ணிதான் என் ஆசை அண்ணி பாசமுள்ள அண்ணி செட்டாங்கடாங்க கரியோ தளர கொடுத்த அடிய மாத்தி மாத்தி அடிய ஏன்டா வந்தேன்னு நினைக்கிறேன் தளர கொடு அது எங்க சாகுறா அவன் காப்பாவே அவனும் குளிச்சு சந்தேகப்படுறாரு அன்னைக்கு வணக்கம் சொல்ல அப்படியே அண்ணி அக்கா மல்லிகை மலர்கள் எல்லாம் எடுத்து வந்து சரி பாதத்தை வணங்கினேன் அக்கா. சுக சேமத்துல எது தெரியுமா ஐயா கரும்பு முல்லையா கதம்பரத்தினமே அப்படியே அக்கா பாட்டு சொல்லுறீங்க. நான் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? என்ன கேக்குறீங்க? அக்கா சொல்றேன் அக்கா. பாத்து பண்ணியாடி பாதத்தை படிச்சிட்டீங்க. என் அக்காவுடைய பாத்து பண்ணியாடி அப்ப அது படிச்சிட்ட படி அந்த மின்னாங்க போற நீ அக்கா எதுக்கு முன்னாள் தரமாக பாத்து பண்ணியா தங்கஞ்ச மாட்டாங்க அப்படி அப்புறம் அப்புறம் கொடு
சொல்லிட்டு தான் போறீங்க. நீங்க என்ன முடிவு பண்றீங்க? நாங்க அடிச்சா ஒரு பொம்பளை கோவம் பாத்து பறிச்சியா பறிச்சிட்ட மாமா. அடுத்து என்ன நெல்லில அப்படி வா. ரெண்டு பேரும் இந்த பாத்து பறிச்ச நேரத்துல நீ வாழ்வை நம்பாதே. கொஞ்ச நாளைக்கு பணக்காரா இருப்போம், கொஞ்ச நாளைக்கு ஏழையா இருப்போம், கொஞ்ச காலத்துக்கு நடுநிலையோடு இருப்போம். இந்த உடம்பு எப்ப இருக்கு? அந்த உடம்பு இது தேகா மாமிச மூட்டை, இது தேகா மாமிச மூட்டை, பல ஜென்மத்துக்கு ஒரு வேட்டை, அதில் அந்த ஓட்டை உயிர் ஓடிட எத்தனை பாட்டை. பிறந்தக்கூடிய சதையா, அதாவது பல ஜீவங்கள் சாப்பிடக்கூடிய சதையா. அப்ப இருக்க அந்த சதைய நம்பி எதையும் பேசக்கூடாது, எதையும் தூக்கி பேசக்கூடாது. அப்ப இருக்க அந்த உடம்பு இது. அப்படி இருந்த ஒரு சில பேர் நினைப்பாங்க, நான் தான் அந்த ஊர்ல பெரிய பணக்காரன், நான் தான் அந்த ஊர்லயே ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க ரெண்டு பேர்த்து கம்முங்க, பாட்டு பாடுறாங்க, கம்முங்களாங்க, மைக்கில பாடுறாங்க, நீங்க தான் பேசுறீங்க. அப்படி நினைப்பாங்களா? அப்படி நினைக்க கூடாதப்பா. இது இந்த உடல் இருக்குதா, இது நம்பி அப்படி பேசக்கூடாது. ஒருத்தர் அனாவசியமா தூசறிஞ்சு பேசக்கூடாது. ஆஹா, இன்றைக்கு ஆளு ஒரு நாடு, அங்க இன்றைக்கு ஆளு ஒரு நாடு, நாளை எடுப்பார் கையில ஓடு, உயிர் ஒன்று தோணும் கூடு, எடுப்பார் கையிலே ஓடு. இது 1910லயே கும்பகோணம் பக்கம் மாயவரத்தை சேர்ந்த வேதநாயகம் பிள்ளை எழுதிட்டார் இந்த உடலுக்காக பாட்டு. இன்னைக்கு நாடு ஆளுவாங்க, நாளைக்கு காடு ஆளுவாங்க. காடு ஆளுவாங்களோ, ஓடு எடுத்து தெருவா போவோமோ. இன்னைக்கு ஆடின்னு இருக்கிறோம், நாளைக்கு நேரத்துல என்ன ஊர்ல ஆட போறோம் யாருக்கா தெரியுமா? ஆனா எப்படி இருந்த போதிலும் என்ன நினைப்பாங்க நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க, ஆஹா பெண்டு பிள்ளைக்கு என்ன வாட்டம், நம்ம பெண்டு பிள்ளை என்ன வாட்டம், நம்ம பிடிக்கி தின்பது நாட்டம், கையில் தாங்குவது கொண்டாட்டம், செல்வம் கையில காசுனாதான் நம்மள சுத்தி 4 பேர் வருவான், இல்லைன்னா ஒரு பையன் மதிக்க மாட்டான். அது போல இந்நாட்டுக்கு பொன்னாடாக்கி வெளியே வரக்கூடிய இன்னும் கோசாலை. கோசாலைன்னா என்ன? அதுக்கு அர்த்தம் சொல்லு. எனக்கு தெரியாது சாமி. கோன்னா என்ன? தெரியல மகாராஜா. பசு. பசு ஆ அப்பேருக்கு வந்த இடம் இது சாதாரணமான இடம் இல்ல. கோ பசு மாடுகள் நிறைந்த ஊர் தான் இந்த ஊர். கோ சாலை, பெரிய பெரிய வியாபாரம் அந்த ஊர். அது மாதிரி இந்த கோ சாலையை சேர்ந்த கோசாலை அப்பேருக்கு வந்த கோ சாலையை சேர்ந்த என்னை போன்ற ஆமா ஓஎல்டி ஆபரேட்டர். ஆமா, அதாவது ஊருக்குள்ள தண்ணி விடுறாங்க பாரு. தண்ணி மோட்டர் கழிப்பு மோட்டர் போடுறதா சாட்டர்ல கையை வச்சு மோட்டர் கழிப்பு ஆபரேட் பண்ணி மோட்டர் கிளம்ப மாட்டாங்க. ஊர் தண்ணி பண்ணி யாரு பாருங்க மகாராஜா. ஆபரேட்டர் ஆபரேட்டர் தான் சொல்றேன். ஆமா, தட்சணா 180 எனக்காகவே 21 வருஷம் இருக்கின்றார். வைக்கிறேன் இந்த எம்பரவாள இருந்து வாழ்வான ஆல்கோல் தடுக்கிற அம்மனை பிறகு சொல்ல வச்சுக்கிறேன். அண்ணா
எங்க நீங்கள் இருவரும் கூடிய ஒரு மனதாகவே எங்களை இருவரையும் வரும்படி கட்டளை ஏண்டா ஏற்கனவே நாரத மகாமணி வருமாத்தியாங்கிட்ட வார்த்தை சொல்லிவிட்டார். இந்த உலகத்தை நாமளே ஆள வேண்டும். மொத்தமிட்டு யாரும் ஆளக்கூடாது சொல்றாய். இப்போ நாம இருவரும் எங்க போகணும்? தேவாலோகம் தேவர சிறப்பிடிக்க வேண்டும். அதனால அவ பார்க்க வேண்டும். ஓ மனைவி சொல்லிட்டு வாங்க. எங்க ஓடிங்க. என் மனைவி சொல்லிட்டு வா, மனைவி சொல்லிட்டு வா. இன்றைய தினம் தேவரை சிதி படிக்க போறோம். சிதி பிடிக்க எங்க பாருங்க சிறை படிக்க போறேன். தேவர போவார் சிறைப்பட பாருங்க மன்னவா தேவர் எடுத்துற போறா வாங்க மன்னவா என்ன பண்ணுவீங்க? என்ன ஒண்ணு ஆட்ட முடியாது. ஐயோ நேரமா தேவர சிறைப்படிக்கு பார்த்து உண்மை உண்மைதான். ஆமா ஆமா சொன்னா கேட்காதா? கேட்க முடியாது. நேரமாது. நேரமாதா ஐயா நீங்க போனால் மாறானா தேவர் எடுத்து தேவர மூவரும் எடுத்து நம்ம ஒரு நாள் வாங்கியது கிடையாது. தேவர மூவர் சிறை என்பது வேணாம் சாமி. ஏய் அடி நானத வார்த்தையே என்னத்தான் ஈனனுக்கு எடுத்து சொன்னாலும் ஆமா ஏற்குமா? ஏற்காது. ஏம்மா தாடி ஒரு பிரியா பிரிச்சு ஐயோ ஒரு பிரியா அடிச்சு நீ சொல்லுவோம் அவன் கேட்க மாட்டான். ஒரே கேள்வி நான் சொல்றது கேளு. அவன் போனா போய் போறான். நான் எதுக்கிறேன் நீயா நான் மயிரை புடுவாக்கிறேன். வே பேபாலி எரும கோமி எக்கித்துக்கு உதவுமா? எரும கோமி எக்கித்துக்கு உதவுமா? போறீங்களா? ஐயா போய் வரும் மண்டா வருது. போய் வாங்க
ஏன் கிணறு காஞ்சி போய் கிடக்குது போறோம் தண்ணியில ஒண்ணு இல்ல போடா கம்யூனிட்டி தேவர் சென்று வைக்க போறேன் தேவர் சிறைப்பிடிக்க ஆமா சாமி எப்படி தெரியுமா மன்னா அதிலே தேவர் கூடிய நம்ம குலத்தை சேர்ந்த அசுர குலமா தேவர் குலமா அமுத்த கலந்து மல்லவா அவங்க அமுத்த கொடுத்தாங்களா எடுத்துக்கிட்டு அப்பயே ஓடிட்டாங்க அமுத சாப்பிடுற சாப்பாடே கொடுக்காத எடுத்துட்டு ஓடுங்க அவங்க அவங்கள பகைச்சா அதனாலதான் அந்த தேவர்களை சிறைப்பிடித்து அடியோதனமாக அடிக்க போகிறேன் இந்த மோசம் செய்யலாகும் என்னை விட்டு தன்னந்தனியா போறதுக்கு இப்படி இந்த வேலை அடி வாங்குறாள் சாமி போய் வாரும் போய் வாரும் ஆட்டம் போட்டேன்னு சொல்றாரு போன ஆட்டம் போட்டுக்கிறேன் சாமி நீங்க சென்று நல்லபடியா போயிட்டு வாங்க போறேன் சாமி மன்னா தாமுள்ள தவறுதே தையாளா சொல்லை கேட்கும் போக வேண்டாம் கனவு கண்ட பணம் உதவுமா போயிட்டு
சொல்லுங்க. என்ன எங்க அண்ணன் கிட்ட என்ன பேசிக்கிறேன்? என்ன ஈத்து மூடுறா? என்ன பேசுறேன்? தல்றா அப்படி. ஏய், அரவா. புடிப்பா. என்ன எங்க அண்ணன் கிட்ட என்ன பேசுறேன்? என்ன ஆம்பளை குணி சொன்னா? குண்டனா வரமா இல்ல. எங்க அண்ணன் கிட்ட என்ன பேசுறேன்? தம்பி என்ன பேசுறேன்? நல்லா கேட்டுக்கங்க, வீடியோ பதிவாயிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிறவங்க சொல்றதுனால கேட்டுக்கங்க, எல்லாரும் தாய் குலமே கேட்டுக்கங்க. இவங்க அப்படியே அப்படி போயிடலாம். இதுதான் கேவலமா கேவலம் ஆண்டு வர முடியாது. இந்திராணி இருந்தார். அலகண்டாசூரன் ஜலகண்டாசூரன் வந்திருப்பதாக சொல்லு. யாரா தோழமார்களே நம்ம நாட்டை